நீங்கள் ஒரு வரம் கேட்டால் அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதுக்கான விலை என்னன்னு தெரியுமா? இந்த கதையில் ஒரு அப்பா தன்னோட பையனை இழந்துட்டு மீண்டும் உயிரோடு வரணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்த நிமிஷம் கதவை யாரோ தட்டுறாங்க, மெதுவாக, பிறகு சத்தமாக. அது யார் தெரியுமா? அந்த கதவை திறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆசைப்படுறது தப்பில்லை, ஆனால் நம்ம ஆசைப்படுற விஷயம் வேறொரு ரூபத்தில் நம்மகிட்ட வந்து சேர்ந்தா அது வரமா இல்லை தீராத சாபமா? லேபர்னம் வில்லால அன்னைக்கு ராத்திரி ஒரு மர்மமான பொருள் வந்து செஞ்சிச்சு. அது அந்த குடும்பத்தையே எப்படி உழுக்க போகுதுன்னு கேளுங்க. குரங்கு பாதம். அத்தியாயம் 1. வெளியில் ஒரே குளிரும் மழையுமாக அடித்து ஊத்தியது. ஆனால் லேபர்னம் வில்லான்னு சொல்லப்படுற அந்த சின்ன வீட்டுக்குள் ஜன்னல் திரையெல்லாம் இழுத்து விட்டு அந்த நெருப்பு அடுப்பு கதகதப்பாக எரிந்து கொண்டு இருந்தது. அங்கே அப்பாவும் பையனும் செஸ் விளையாடு கொண்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு விளையாட்டில் எப்பவும் ஒரு ஆர்வம். புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பார். சில சமயம் யோசிக்காமல் தன்னோட ராஜாவை ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுவார். பக்கத்தில் உட்காந்து அமைதியாக கம்பளி பின்னிட்டு இருந்த அந்த நரைச்ச முடிக்கொண்ட வயசான அம்மா இதெல்லாம் கவனிச்சுட்டு, என்னங்க இது இப்படி பண்ணுறீங்களே இன்னும் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்க. வெளியில் காற்று எப்படி ஊழ எடுத்து பார்த்தியா அப்படின்னு மிஸ்டர் ஒயிட் பேச்சை மாற்றினார். தான் ஒரு தப்பான மூவ் பண்ணிட்டோங்கிறது அவருக்கு லேட்டாக புரிஞ்சுது. அதை தன்னோட பையன் ஹெர்பர்ட் கவனிச்சிடக்கூடாதுன்னு தடுமாறிக்கிட்டே அமைதியாக இருந்தார். கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஹெர்பர்ட் அந்த செஸ் போர்டை உக்கரமாக பார்த்தான். டக்குன்னு ஒரு காயை நகர்த்தி செக் அப்படின்னா. என்னமோ தெரியல, இன்றைக்கி நைட் அந்த மனுஷன் வருவார்னு தோணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிஸ்டர் ஒயிட் அந்த போர்டு மேலே கையை வச்சார். மேட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடித்தான் பையன். இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துல வீடு எடுக்க தங்குறதே ஒரு தப்பு அப்படின்னு மிஸ்டர் ஒயிட் திடீர்னு கோபமாக கத்துனார். இருக்கிறதே ரொம்ப மட்டமான இடம் இதுதான். பாதம் முழுக்க சேரும் சகதியுமாக இருக்குது. ரோடெல்லாம் ஆறு மாதிரி ஓடுது. இந்த ரோட்டில் 2 வீடு தானே வாடகைக்கு இருக்குது. அதனால் இதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க போல். விடுங்க டார்லிங் அப்படின்னு அவங்க மனைவி சாந்தமாக சொன்னாங்க. அடுத்த ஆட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம், பரவாயில்ல விடுங்க. மிஸ்டர் ஒயிட் நிமிர்ந்து பார்த்தாரு. அம்மாவும் பையனும் ஒருத்தர் பார்த்து மாறி சிரிச்சுக்கிட்டதை கவனிச்சார். அவருடைய கோபம் அப்படியே மறைஞ்சு போச்சு. தன்னோட நரைச்ச தாடிக்குள்ளே ஒரு குசும்பு சிற்பை சிரித்து மறைச்சிக்கிட்டார். அதோ வராரு பாருங்க என்றான் ஹெர்பர்ட். கேட்டு சத்தமாக சாத்தப்படுகிற சத்தம் கேட்டது. யாரோ ஒருத்தர் கனமான காலடி சத்தம் வீட்டு வாசலை நோக்கி வந்தது. அந்த வயசானவர் அவசரமாக எழுந்து போய் கதவை திறந்தார். வந்தவர்கிட்ட ஏதோ விசாரித்து ஆறுதல் சொல்கிற சத்தம் கேட்டுது. கொஞ்ச நேரத்தில் மிஸ்டர் ஒயிட் கூட உயரமான நல்ல பலசாலியான ஒரு மனுஷன் உள்ளே வந்தார். முகம் நல்லா சிவந்து கண்கள் பளபளன்னு இருந்துச்சு. இவர் தான் சர்ஜன்ட் மேஜர் மோரிஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் மிஸ்டர் ஒயிட். அந்த சர்ஜன்ட் மேஜர் எல்லாத்திட்டையும் கைகுலுக்கி விட்டு அந்த நெருப்பு அடுப்பு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டார். அவருக்காக மிஸ்டர் ஒயிட் விஸ்கி டம்ளாரும் எடுத்துகிட்டு வந்தார். அடுப்பிலிருந்து சுடுதண்ணி கெட்டில் திருப்தியாக பார்த்துக்கிட்டே அவரும் உட்கார்ந்தார். 3வது கிளாஸ் குடித்ததும் அந்த மனுஷனோட கண்கள் இன்னும் பிரகாசமாக பேச ஆரம்பித்தார். அந்த சின்ன குடும்பமே ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் அவர் சொல்கிற கதைகளை கேட்டுட்டு இருந்தாங்க. காடுகள், வீர சாகசங்கள், பயங்கர போர்கள், மர்மமியான வியாதிகள், விசித்திரமான மனிதர்கள்னு அவர் பேசிக்கிட்டே போனார். 21 வருஷமாக இதே பொழப்பு தான் அப்படின்னு மிஸ்டர் ஒயிட் தன்னோட குடும்பத்தை பார்த்து சொன்னார். இவர் கிளம்பும்போது ஒரு ஒல்லியான பையனாக இருந்தார். இப்போ பாருங்க, ஆளே மாறிட்டார். பார்ப்பதுக்கு அவருக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் தெரியலையே அப்படின்னு மிஸ்டர் ஒயிட் பவ்யமாக சொன்னாங்க. எனக்கும் இந்தியா போகணுன்னு தான் ஆசை அப்படின்னு வயசானவர் சொன்னார். அங்கே இருக்கிற விசித்திரமான விஷயங்களை சுற்றி பார்க்கணுன்னு தோணுது. இங்கேயே இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு சர்ஜன்ட் மேஜர் மெதுவாக சொன்னார். ஒரு பெருமூச்சு விட்டு தலையை ஆட்டினார். இல்லை மோரிஸ், அந்த பழைய கோயில்கள், சாமியார்கள், வித்தக்காரங்கன்னு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அப்புறம் அன்றைக்கி ஏதோ ஒரு குரங்கு பாதம்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களே. மோரிஸின் முகம் டக்கென மாறியது. ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவசரமாக பேச்சை திசை திருப்பினார். குரங்கு பாதமா? மிஸ்ஸஸ் ஒயிட் ஆச்சரியமாக கேட்டாங்க. அது ஒரு குட்டி மந்திரம்னு வச்சுக்கோங்களேன்னு சர்ஜன்ட் மேஜர் அலட்சியமாக சொல்கிறத பார்த்தாரு. ஆனால் அவங்க 3 பேருமே ரொம்ப ஆர்வமாக முன்னாடி சாஞ்சு உட்காந்துருந்தாங்க. விருந்தாளி ஏதோ யோசனையில் கிளாஸை எடுத்து உதடுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு மறுபடியும் கீழே வச்சார். பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண குட்டி பாதம்தான், அதை மம்மியாகி காஞ்சி போயிருக்கும் சொல்லிக்கிட்டே தன்னோட பேக்கெட்லேருந்து அதை எடுத்து நீட்டினார். மிஸ்ஸஸ் ஒயிட் முகம் சுழிச்சு பின்னாடி நகர்ந்தாங்க. ஆனால் ஹெர்பர்ட் அதை வாங்கி ஆர்வமாக பார்த்தான். இதில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது மிஸ்டர் ஒயிட் கேட்டார். இதில் ஒரு பெரிய சாமியார் மந்திரம் போட்டிருக்காரு அப்படின்னு மோரிஸ் சொல்ல ஆரம்பித்தார்.
விதி தான் மனுஷங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதை யாராவது மாற்ற நினச்சா அவங்களுக்கு பெரிய துக்கம்தான் கிடைக்கும்னு அவர் சொல்ல நினச்சார். அதனால் 3 வேறு வேறு மனுஷங்க, ஒவ்வொருத்தருக்கும் இதில் 3 ஆசை கேட்குற மாதிரி அவர் மந்திரம் போட்டார். அவர் சொன்ன விதம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தினாலும் அந்த குடும்பத்தினர் லேசாக சிரித்தாங்க. அப்போது நீங்கள் ஏன் அந்த 3 ஆசை கேட்கக்கூடாதுன்னு ஹெர்பர்ட் கொஞ்சம் கிண்டலாக கேட்டான். அந்த போர் வீரர் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவருடைய முகம் வெளியே போச்சு. நான் கேட்டிருக்கேன் இன்னும் ரொம்ப மெதுவாக சொன்னார். உண்மையாகவே உங்களுக்கு அந்த ஆசையை பலிச்சுதா? மிஸ்ஸஸ் ஒயிட் கேட்டாங்க. ஆமாம், கிடைச்சிது. அவர் சொன்னப்ப அவருடைய கிளாஸ் பற்களில் பட்டு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவர் கை நடுங்கியது. வேற யாருக்காவது பலிச்சுதா? விடாமல் கேட்டாங்க அந்த அம்மா. ஒருத்தருக்கு 3 ஆசை கிடைச்சிது. முதல் 2 என்னன்னு தெரியல. ஆனால் 3ஆவது ஆசை அவர் கேட்டது சாவு. அப்படி தான் அந்த பாதை எனக்கு கிடைச்சிது. அந்த இடம் அப்படியே நிசப்தமாக, உங்களுக்கு 3 ஆசையும் பலிச்சதுன்னா இப்போது இது உங்களுக்கு எதுக்கு, ஏன் வச்சுருக்கிறீங்க? மோரிஸ் தலையாட்டினார். தெரியல, ஒருவேளை ஒரு ஆசைக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வித்துடலான்னு நினச்சேன். ஆனால் வேணாம், இது ஏற்கனவே போதுமான பிரச்சனையை தந்துருச்சு. இது யாரும் வாங்க மாட்டாங்க. சில பேர் இதை முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் காசு தர்றேன்னாங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு 3 ஆசை கேட்க வாய்ப்பு கிடைச்சா கேட்பீங்களா? மிஸ்டர் ஒயிட் கேட்டார். தெரியல, எனக்கு தெரியல. டக்குன்னு அந்த பாத்திரத்தை எடுத்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் மேல் வீசினார் மோரிஸ். ஐயோ அப்படின்னு ஒரு அலறலோட மிஸ்டர் ஒயிட் குனிஞ்சு அதை வேகமாக எடுத்துட்டார். எரிய விட்டுருக்கலாம் ஒயிட், தயவு செஞ்சு எரிய விடுங்க, மோரிஸ் பதட்டமாக சொன்னார். உங்களுக்கு இது வேணான்னா எனக்கு கொடுத்துருங்க மோரிஸ். இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். நான் இதை நெருப்பில் போட்டுட்டேன். நீங்கள் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன சொல்லாதீங்க. புத்திசாலியாக இருந்தால் மறுபடியும் அதை நெருப்பில் தூக்கி போட்டுடுங்க. ஆனால் மிஸ்டர் ஒயிட் அந்த பாதத்தை உன்னிப்பாக பார்த்தார். இதை எப்படி பயன்படுத்துறது? உங்கள் வலது கையில் தூக்கி பிடிச்சு சத்தமாக ஆசைப்படுங்க. ஆனால் வர்ற விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்ல, மோரிஸ் எச்சரித்தார். சாப்பாடு ரெடியானதில் அந்த பாதத்தை பற்றி கொஞ்சம் மறந்துவிட்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். மோரிஸ் கிளம்புனதும் ஹெர்பர்ட் சிரித்தான். இது சும்மா கதை போலப்பா, இதில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அதுக்காக அவருக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? மிஸ்ஸஸ் ஒயிட் கேட்டார்கள். கொஞ்சமாக, ஆனால் அவர் வேணான்னு தான் சொன்னார். மிஸ்டர் ஒயிட் திருப்பி பதிலளித்தார். சரியப்பா, நம்ம பணக்காரங்களாக ஆக போகிறோம். முதல்ல ஒரு சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசைப்படுங்களேன். அப்போ தான் இந்த அம்மாகிட்டேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், ஹெர்பர்ட் கிண்டல் பண்ணினான். மிஸ்டர் ஒயிட் அந்த பாதத்தை எடுத்து சந்தேகமாக பார்த்தார். எனக்கு என்ன வேணும்னு தெரிலப்பா, எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இந்த வீட்டுக்கான கடன் அடைக்க ஒரு 200 பவுண்ட் வேணும்னு கேளுங்களேன், அதுவே போதும், ஹெர்பர்ட் சொன்னான். அவங்க அப்பா லேசாக சிரிச்சுக்கிட்டே அந்த பாதத்தை தூக்கி பிடிச்சார். ஹெர்பர்ட் பியானோவில் ஒரு கம்பீரமான இசையை வாசித்தான். எனக்கு 200 பவுண்ட் வேணும் அப்படின்னு மிஸ்டர் ஒயிட் சத்தமாக சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் பியானோவிலிருந்து ஒரு பயங்கர இரைச்சல், கூடவே மிஸ்டர் ஒயிட்டோட அலறல் சத்தம். என்னங்க, என்னாச்சு? பதறி போய் ஓடி வந்தாங்க மிஸ்ஸஸ் ஒயிட். அது அது அசைஞ்சுது, கத்தினார் மிஸ்டர் ஒயிட். நான் ஆசைப்பட்டதும் அது என் கையில் ஒரு பாம்பு மாதிரி சுருண்டு அசைஞ்சுது. என்னப்பா சொல்கிறீங்க? இங்கே பணம் எதையும் காணுமே. ஹெர்பர்ட் அதை எடுத்து டேபிளில் வைத்தான். இல்லை, அது நிஜமாக அசைஞ்சுது. ஆனால் வேற ஒன்றும் தப்பாக நடக்கலை. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. வெளியில் காற்று இன்னும் வேகமாக வீசியது. மேலே ஏதோ ஒரு கதவு சத்தம் கேட்டது. மிஸ்டர் ஒயிட் பதட்டமாக துள்ளி எழுந்தார். ஒரு விசித்திரமான அமைதி அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டது. தூங்குங்கப்பா, காலையில் படுக்கைக்கு நடுவில் ஒரு பணப்பை இருக்கும். ஒருவேளை அந்த பணத்துக்காக ஏதோ ஒரு பயங்கர உருவம் மேலே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கலாம், சொல்லிவிட்டு ஹெர்பர்ட் தூங்க போனான். மிஸ்டர் ஒயிட் அந்த அணைஞ்சு போகிற நெருப்பை ஒரு முகம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நெருப்பு புகையில் அவருக்கு பல முகங்கள் தெரிஞ்சது. கடைசியாக ஒரு முகம் ரொம்ப தெளிவாக ஒரு குரங்கு முகம் போல தெரிந்தது. பயந்து போனவர் டக்குன்னு டேபிளில் இருந்த தண்ணியை ஊற்ற கையை நீட்டினார். அவர் கை அந்த குரங்கு பாதத்தை தொட்டுச்சு. ஒரு சின்ன நடுக்கத்தோடு தன் கையை தொடச்சிக்கிட்டு அவசரமாக படுக்க போயிட்டார். ஆனால் அன்றைக்கு ராத்திரி அந்த வீட்டில் யாராலும் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அத்தியாயம் 2. அடுத்த நாள் காலையில் ஜன்னல் வழியாக வந்த அந்த இதமான குளிர்காலத்து சூரிய வெளிச்சம் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் முழுக்க பரவி இருந்தது. நேற்று ராத்திரி இருந்த அந்த பயமெல்லாம் இப்போது சிரிப்பாக வந்தது மிஸ்டர் ஒயிட்டுக்கு. அந்த அழுக்காக சுருங்கி போன குரங்கு பாதம் இப்போ அங்கே இருக்கிற சைட் போர்டில் எந்த சக்தியும் இல்லாத ஒரு சாதாரண பொருள் மாதிரி அலட்சியமாக தூக்கி போடப்பட்டிருந்தது. எல்லா வயசான போர் வீரர்களும் ஒரே மாதிரி தான் போல,
மிஸ்ஸஸ் ஒயிட் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான கதையை நாம் உட்கார்ந்து கேட்டிருக்கோமே. இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒருவேளை அப்படியே பலிச்சாலும் அந்த 200 பவுண்டு பணம் உங்களுக்கு என்ன பண்ணிட போகுது? அது எப்படி உங்களை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு கண்டா வானத்திலிருந்து கூட உங்கள் தலையில் வந்து விழுகலாம் அப்படின்னு கிண்டலாக சிரித்தான் ஹெர்பர்ட். ஆனால் மோரிஸ் சொல்லும்போது இதெல்லாம் தற்செயலாக நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னு மெதுவாக சொன்னார் அவங்க அப்பா. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பணத்தையெல்லாம் செலவு பண்ணாடுதீங்க என்று சொல்லிவிட்டு ஹெர்பர்ட் டேபிளிலிருந்து எழுந்தான். அந்த பணம் உங்களுக்கு வந்ததும் நீங்கள் ரொம்ப பேராசக்காரராக மாறிடுவீங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன், ஜாக்கிரதை. அவங்க அம்மா சிரித்துக்கொண்டே அவனை வழி அனுப்பி வச்சாங்க. அவன் அந்த தெருவில் நடந்து போகிற வரைக்கும் அவங்க மனசில் ஒரு சந்தோஷம். தன்னோட கணவரோட அந்த பேதைத்தனமான குணத்தை நினச்சி அவங்க உள்ளுக்குள்ளே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் ஹெர்பர்ட் சாயந்தரம் வந்ததும் இன்னும் என்ன கிண்டல் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு மிஸ்ஸஸ் ஒயிட் சொன்னாங்க. நிச்சயமாக பண்ணுவான், மிஸ்டர் ஒயிட் பீரை ஊர்த்தி கொண்டே சொன்னார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பாதை என் கையில் அசைஞ்சது நிஜம், அதை நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். உங்கள் மனப்பிரமையாக இருக்கும் அந்த வயசான அம்மா. இல்லை, அது நிஜமாகவே அசைஞ்சது. எனக்கு இப்போ தான் அது புரியுது. என்ன அது? மிஸ்டர் ஒயிட் பேச்சை நிறுத்தினார். அவங்க மனைவி ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து விட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். உள்ளே வர்றதா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் அவன் முகத்தில் தெரிஞ்சது. அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். பளபளன்னு ஒரு பட்டு தொப்பி வேற போட்டிருந்தான். 3 தடவை கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு திரும்பி போனவன் 4வது தடவை ஒரு முடிவோட கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தான். மிஸ்ஸஸ் ஒயிட் பதட்டத்தில் தன்னோட ஏப்ரானை அவிழ்த்து நாற்காலியில் அடியில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த மனுஷனை உள்ளே கூப்பிட்டாங்க. அவன் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக உள்ளே வந்தான். மிஸ்ஸஸ் ஒயிட்டோட பார்வையை தவிர்த்தான். நான் ஒரு முக்கியமான விஷயமாக வந்தேன். அவன் மெதுவாக ஆரம்பித்தான். நான் மான் மெக்கின்ஸ் கம்பெனிலேருந்து வர்றேன். கம்பெனி பேரை சொன்னதும் மிஸ்ஸஸ் ஒயிட் பதறிவிட்டாங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? என் பையன் ஹெர்பர்ட்டுக்கு ஏதாவது ஆச்சா? சொல்லுங்கள், என்னாச்சு? மிஸ்டர் ஒயிட் குறுக்கிட்டு, அம்மா பதறாங்க, இருங்க சொல்லிவிட்டு அந்த ஆளை பார்த்து, நீங்கள் கெட்ட செய்தி எதுவும் கொண்டு வரலையே ஏக்கமாக கேட்டார். நான் வருத்தப்படுறேன். விருந்தாளி தலையை குனிஞ்சுக்கிட்டார். அவனுக்கு அடிபட்டுச்சா? சொல்லுங்கள், அம்மா வெறித்தனமாக கத்துனாங்க. ஆமாம், அடிபட்டிருக்கு, அவன் மெதுவாக சொன்னான். ஆனால் அவனுக்கு இப்போ எந்த வழியும் இல்லை. அதை கேட்டதும் அந்த அம்மா கைகளை கோர்த்துக்கிட்டு, ஓ கடவுளே நன்றி, அவனுக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மனுஷன் தன் முகத்தை திருப்பி கொண்டதை பார்த்ததும் அந்த வார்த்தைகளோட பயங்கரமான அர்த்தம் அவர்களுக்கு உரைத்தது. எந்த வழியும் இல்லை அப்படின்னா அவனுக்கு உணர்வே இல்லை, அவனுக்கு உயிரோடவே இல்லை. அந்த இடமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு. மிஸ்ஸஸ் ஒயிட் நடுங்கிற தன் கையோட தன் கணவர் மேலே வச்சாங்க. அவன் மிஷினில் மாட்டிக்கிட்டான், அந்த விருந்தாளி ரொம்ப மெதுவான குரலில் சொன்னான். மிஷினில் மாட்டிக்கிட்டானா? மிஸ்டர் ஒயிட் ஒரு மாதிரி குழப்பத்தில் அதையே திரும்ப சொன்னார். அவங்க 2 பேருக்கும் இருந்த ஒரே பையன், ஆசையாக வளர்த்த பையன். உங்கள் பையனோட இழப்புக்கு எங்கள் கம்பெனி ஆழ்ந்த அனுபவத்தை திருப்பிக்க சொன்னாங்க. அந்த மனுஷன் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்று விட்டு சொன்னான், நான் ஒரு ஊழியன்தான், மேலெடுத்த உத்தரவை தான் சொல்கிறேன். மிஸ்டர் ஒயிட் முகத்தில் ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவர் கண்கள் எப்போதையோ எதையோ விரித்து பார்த்து கொண்டு இருந்தது. கம்பெனி இந்த விபத்துக்கு எந்த பொறுப்பும் ஏற்றுக்கலை. ஆனால் ஹெர்பர்ட் தன் காலமாக சேவை செஞ்சதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடாக கொடுக்கலான்னு விரும்புகிறாங்க அப்படின்னு அவன் தொடர்ந்து சொன்னான். மிஸ்டர் ஒயிட் மெதுவாக எழுந்து நின்னார். வறண்டு போன உதடுகளில் எவ்வளவு என்று மட்டும்தான் கேட்டார். 200 பவுண்டு என்று பதில் வந்தது. அதை கேட்ட அடுத்த நொடி மிஸ்ஸஸ் ஒயிட் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் போட்டாங்க. ஆனால் அதை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு மிஸ்டர் ஒயிட் உறைஞ்சு போயிட்டார். ஒரு பார்வை இல்லாத மனுஷன் மாதிரி கையை முன்னாடி நீட்டிட்டு அப்படியே மயங்கி தரையில் விழுந்தார். விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேட்ட அதே 200 பவுண்ட், ஆனால் அது அவங்க பையனோட உயிரை பறிச்சுக்கிட்டு வந்து நிற்கிதுங்க. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி.
வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 3. கிட்டத்தட்ட 2 மைல் தூரத்தில் இருந்தது அந்த பெரிய புது இடுகாட்டில் அந்த வயசான தம்பதிகள் தங்களுடைய ஒரே மகனை புதைத்தாங்க. அதுக்கப்புறம் நிழலும் நிசப்தமுமாக சூழ்ந்த அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே ரொம்ப வேகமாக முடிஞ்சு போனதுனால அவங்களால எதையுமே உணர முடியல. ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும், இந்த வயசான மனசுங்களால் தாங்க முடியாத துக்கத்தை யாராவது வந்து குறைப்பாங்கன்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்கள் நகர நகர அந்த எதிர்பார்ப்பு மெதுவாக விரக்தியாக மாறிச்சு. வயசானவங்களுக்கு உரிய அந்த ஒரு நம்பிக்கையற்ற எல்லாமே அவங்கள சூழ்ந்துக்குச்சு. சில சமயம் அவங்க ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிறது இல்லை. ஏன்னா பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப நாள் சோர்வாக பாரமாக நீண்டுக்கிட்டே போச்சு. விபத்து நடந்து 1 வாரமாச்சு. ஒரு நாள் நைட்டு அந்த வயசான மனுஷன் திடீர்னு முழிப்பை தட்டி பார்க்குறாரு. படுக்கையில் கையை நீட்டி பார்த்தா அவர் மட்டும் தனியாக இருக்கார். ரூம் முழுக்க இருட்டு. ஜன்னல் பக்கம் இருந்து யாரோ மெதுவாக அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இங்கே வந்து படுத்துக்கோ, உனக்கு குளிரும் அப்படின்னு அவர் பாசமாக கூப்பிட்டார். என் பையனுக்கு இதை விட குளிரும் அப்படின்னு அந்த அம்மாவா சொல்லிட்டு மறுபடியும் தேம்பி அழ ஆரம்பித்தாங்க. அந்த விம்மல் சத்தம் அவர் காதில் மெதுவாக தேஞ்சு போச்சு. படுக்கை கதகதப்பாக இருந்தனால கண் அப்படியே சொக்குச்சு. தூக்கமும் விழிப்புமாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் நல்லா தூங்கிட்டார். திடீர்னு அவங்க மனைவியோட ஒரு காட்டுத்தனமான அலறல் சத்தம். திடுக்கிட்டு முழிச்சாரு மிஸ்டர் ஒயிட். அந்த பாதம் அப்படின்னு கத்துனாங்க அவங்க மனைவி. அந்த குரங்கு பாதம். அவர் பயத்தில் எழுந்து உக்காந்தார். எங்கே இருக்கு, என்னாச்சு? அவங்க தள்ளாடிக்கிட்டே ரூமுக்கு வந்தாங்க. எனக்கு அது வேணும், நீங்கள் அதை அழிக்கலையே மூச்சு வாங்க கேட்டாங்க மிஸ்ஸஸ் ஒயிட். அது ஹாலில் அந்த பழைய ஷெல்ஃபில் இருக்குது, ஆனால் இப்போ எதுக்கு? அவங்க சிரிச்சுக்கிட்டே அழுதாங்க. அவரோட கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வெறித்தனமாக சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு அது தோணுச்சு, இது ஏன் முன்னாடியே தோணல? நம்மக்கிட்ட 2 ஆசை மிச்சம் இருக்குதுல்ல, அதுதான் ஒரு ஆசை நடந்துருச்சு, அது போதாதா அப்படின்னு அவர் ஆவேசமாக கேட்டார். இல்லை, நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது, கீழே போய் அதை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பையனை, நம்ம ஹெர்பர்ட்டை மறுபடியும் உயிராக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மனுஷன் நடுங்கி போயிட்டார். போர்வை தூக்கி போட்டுட்டு, கடவுளே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு பயந்து போய் கத்துனார். எடுங்க, சீக்கிரமாக எடுங்க, ஆசைப்படுங்க. ஓ, என் பையன் மறுபடியும் வரணும். மிஸ்டர் ஒயிட் ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு மெழுகுவர்த்தியை ஏற்றினார். மறுபடியும் போய் படு, நீ என்ன பேசுகிற உனக்கு தெரியல. அவர் குரல் நடுங்குச்சு. இல்லை, முதல் ஆசை நமக்கு கிடைச்சதில்ல, அப்போ 2வது ஆசை ஏன் கிடைக்காது? அது ஒரு தற்செயலாக நடந்த விபத்து, அவர் சமாளிக்க பார்த்தார். ஆனால் அவங்க மனைவி கேட்குற நிலைமையில் இல்லை. போய் எடுத்துகிட்டு வாங்க, ஆசைப்படுங்க அப்படின்னு கத்துனாங்க. வயசானார் அவங்களை ஒரு நிமிஷம் பார்த்தாரு. அவன் செத்து போய் 10 நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லை, மிஷினில் அவன் உடம்பு எப்படி நசுங்கி போயிருக்குன்னு உனக்கு தெரியாது. அவனோட சட்டையை வச்சு தான் அவனை நானே அடையாளம் கண்டுபிடிச்சேன். அப்போவே அவனை உனக்கு பார்க்க பயமாக இருந்ததுன்னா இப்போ அவன் எப்படி வருவான் யோசிச்சு பாரு. அவனை திரும்பி கொண்டு வாங்க, அந்த தாய் கத்தினாங்க. நான் பால் ஊட்டி வளர்த்த என் குழந்தையை நான் பார்த்து பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? அவர் வேறு வழி இல்லாமல் இருட்டு ஹாலை நோக்கி வழி தடவி போனார். அந்த தாயத்தை அங்கேயே தான் இருந்தது. ஒரு பயங்கரமான எண்ணம் அவர் மனசில் ஓடிச்சு. தான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே சிதைஞ்சு போன தன்னோட பையன் உறவும் வந்து நின்றுடுமோன்னு ஒரு பயம் அவரை பிடிச்சிக்கிச்சு. பயத்தில் ஜன்னல் கதவு எங்கே இருக்குன்னு கூட அவருக்கு மறந்து போச்சு. நெத்தியில் வியர்வை சொட்ட சுவரை பிடிச்சிக்கிட்டே போய் அந்த பாதத்தை எடுத்தார். மறுபடியும் ரூமுக்கு வந்தப்போ அவங்களோட மனைவி ஒரு முகம் மாறி இருந்தது. அது ஒரு இயற்கைக்கு மேலான தேடலோடு இருந்தது. ஆசைப்படுங்க என்று கத்துனாங்க அவங்க. இது முட்டாள்தனம், இது தப்பு என்று அவர் தடுமாற, ஆசைப்படு. வேறு வழி இல்லாமல் அவர் கையை தூக்கி, என் பையன் மறுபடியும் உயிரோடு வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த தாயத்தை அவர் கையிலிருந்து தரையில் விழுந்தது. அவர் நடுங்கிக் கொண்டே ஒரு நாற்காலி பின்னால் உட்கார்ந்தார். அதே நேரம் அந்த வயதான அம்மா ஓடிப்போய் ஜன்னல் திரையை தூக்குனாங்க. நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு. அந்த தாயத்து வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட மிஸ்டர் ஒயிட் மெதுவாக படுக்க போனார். கொஞ்ச நேரத்தில் அவங்க மனைவியும் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வந்து படுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் பேசிக்கல. இருட்டில் அந்த கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுவத்தில் ஏதோ எலி ஓடுற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தன்னோட தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மிஸ்டர் ஒயிட் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றதுக்காக தீப்பெட்டி எடுத்துக்க கீழே போனார். மாடிப்படி அறையில் போகும்போது அந்த தீக்குச்சி அணைஞ்சு போச்சு. இன்னொரு தீக்குச்சி அவர் எடுக்க கை நீட்டும் போது வாசல் கதவு பக்கம் ஒரு சத்தம், டக் 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 என. ரொம்ப ரொம்ப மெதுவாக யாரோ திருட்டுத்தனமாக தட்டுகிற மாதிரி ஒரு சத்தம்.
அவர் கையில் இருந்த தீக்குச்சிகள் எல்லாம் தரையில் சிதறிவிட்டன. மூச்சை அடக்கி விட்டு கொண்டு அப்படியே நின்றார். மறுபடியும் கதவு தட்டுற சத்தம். உடனே எழுந்து போய் ரூமுக்குள்ளே ஓடி கதவை மூடிட்டார். இப்போது 3வது முறையாக கதவு தட்டுற சத்தம் வீடு முழுக்க எதிரொலிச்சது. என்ன அது? மிஸ்ஸஸ் ஒயிட் பதறி அடித்து எழுந்தாங்க. அது ஒரு எலி மாடிப்படியில் என் மேலே பட்டு ஓடிச்சு. அவர் நடுங்கிற குரலில் பொய் சொன்னார். ஆனால் இப்பொழுது கதவு பலமாக தட்டப்படுகிற சத்தம். அது ஹெர்பர்ட், அது என் பையன் ஹெர்பர்ட்னு அவங்க கத்துனாங்க. அவங்க கதவை நோக்கி ஓட பார்த்தாங்க. ஆனால் மிஸ்டர் ஒயிட் அவங்க கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. நீ என்ன பண்ண போகிற? வேண்டாம், அது என் பையன், விடுங்க என்ன. அவன் கல்லறையிலேருந்து இங்கே 2 மைல் தூரம், அதான் வர நேரம் ஆயிடுச்சு, விடுங்க, நான் கதவை திறக்கிறேன். கடவுளுக்கே சொன்னேன், கதவை திறக்காத, அவனை உள்ளே விடாத. மிஸ்டர் ஒயிட் கதறினார். உங்கள் சொந்த பையனே பார்த்து பயப்படுறீங்களா? விடுங்க என்ன, நான் வர்றேன் ஹெர்பர்ட், இதோ வந்துடுறேன். போராடிக்கொண்டே தன்னை விடுவித்து கொண்டு ஓடினாங்க அந்த தாய். தட்டுற சத்தம் இப்பொழுது இடி முழங்குற மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தது. அவங்க கீழே ஓடி போய் கதவை சங்கிலியோடு வைக்கிற சத்தம் கேட்டது. ஆனால் கதவோட மேலே இருக்கிற பூட்டு அவங்களால சீக்கிரம் எட்ட முடியல. அந்த பூட்டு எனக்கு எட்டால் முடியல, சீக்கிரம் எழுந்து வாங்கன்னா அவங்க கத்துனாங்க. ஆனால் மிஸ்டர் ஒயிட் கீழே வரல. அவர் முழங்கால் போட்டுட்டு தரையில் எதையோ தேடிட்டு இருந்தார். அந்த பாதம் எங்கே விழுந்தது? வாசலில் இருக்கிற அந்த பொருள் உள்ளே வர்றதுக்குள்ளே அதை அவர் கண்டுபிடிச்சே ஆகணும். வாசல் கதவு அதிர்ந்தது. வீடே நடுங்கியது. அவங்க மனைவி ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு அதற்கு மேல் ஏறி பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டது. பூட்டு மெதுவாக விளங்குகிற அந்த க்ரீச் சத்தம். மிஸ்டர் ஒயிட் ஒரு வழியாக அந்த பாதத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. வேகமாக தன்னோட 3வது கடைசி ஆசையை வேண்டிக்கிட்டாரு. அடுத்த நொடி கதவு தட்டுற சத்தம் நின்றுடுச்சு. வீடு முழுக்க சத்தத்தோடு எதிரொலிச்சது மட்டும் இல்லாமல் கதவு திறக்கப்படுகிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு குளிர்ந்த காற்று மாடிப்படி வழியாக மேலே வந்தது. கீழே இருந்து ஒரு நீண்ட கதறல் சத்தம். ஏமாற்றத்திலையும் துக்கத்திலையும் அந்த தாய் கதறும் சத்தம் கேட்டது. மிஸ்டர் ஒயிட் மெதுவாக கீழே இறங்கி வந்து வாசலுக்கு போனார். எதிரே இருந்த தெருவிளக்கு மங்களாக எரிந்துட்டு கொண்டு இருந்தது. ஆனால் அந்த தெருவில் யாருமே இல்லை. அந்த சாலை ரொம்ப அமைதியாக வெறிச்சோடி போய் இருந்தது. ஆசைப்பட்டது கிடச்சிது. ஆனால் அது ஆசையோடு முடிஞ்சு போச்சு. விதி யாரையும் விடுறதில்லை.